ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்கே டேரிஸ். ஆலம்பரை ஃபோர்ட்டை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஈசிஆரில் பாண்டிச்சேரி போகிறீங்க, இல்லைனா நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு லொக்கேஷன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோர்ட் வரலாம். சென்னையிலேருந்து அப்ராக்ஸாக உங்களுக்கு வந்து 115 கிலோமீட்டரில் இந்த ஃபோர்ட் இருக்குது. நீங்கள் ஜாலியாக ஈசிஆரில் வந்து வீக்கெண்ட் ரைடு வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஃபோர்ட் வரலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சண்டே இந்த ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபோர்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபோர்ட்டை நெருங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் எப்போவுமே என்ட்ரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு கேர்வாக வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியல, ஒரு கேர்வாக கட்டியிருப்பாங்க. இது காரணம் என்னென்னா வேறு படைகள் வந்து தாக்கம் வந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த வளைஞ்சி வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த காம்பவுண்ட் மேலே இருந்து அவங்கள வந்து தாக்கலாம், அடிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஈஸியாக என்ட்ரு ஆகிடுவாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வளைஞ்சி கட்டியிருப்பாங்க. இது நம்ம வந்து பேகல் ஃபோர்ட்டு, அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்ம இப்போ ஃபோர்ட் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா காம்பவுண்டு தாங்க இருக்குது, காம்பவுண்டு தான் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சுனாமி ஆலையும் சரி அண்ட் நிறையா இதில் வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோர்ட்டுக்கு வந்து நம்ம ஏன் வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கடல் பேக் வாட்ரு, கடலும் பார்த்திங்கன்னா நம்ம மெரினா பெசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடலோட தண்ணி வந்து லைட்டாக பிளாக்காக ரொம்ப டர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கடல் ரொம்ப பியூராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் வாட்டரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு நீங்கள் ஏர்லி மார்னிங் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வரலாம். அண்ட் நம்ம ஆலம்பரை ஃபோர்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடல் பக்கத்துலேயே நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு சின்ன ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. இது நல்லா பைக் ஈஸியாக தாங்க போகுது. அப்புறம் இப்படி எடுத்துகிட்டு போனாங்க. ஓகே, மண்ணில் இறக்கி தான் எடுத்துகிட்டு போகணும் போல். ஆஹா, நம்ம என்னென்னா குரூப்பாக வந்திருந்தா பிரச்சனை இல்லை, தனியாக வந்திருக்கோமா. இப்போ தண்ணியில் மண்ணில் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தள்ளுறதுக்கு நம்ம மட்டும்தான் இருப்போம். ஓகே, இப்போ அப்படி போயிடலாமா, அவங்க போகிற ரூட்லேயே போயிடலாமா? குரூப் ரைடு வந்தால் ஓகேங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி போகும்போது மண்ணில் பைக் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு வந்துடலாம். தனியாக போகும்போது ஆஹா, அதுவும் கடல் சன்ரைஸு. ஆக்சுவலாக சன்ரைஸுன்றேன், நம்ம இந்த இடம் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 9 மணி. ஸோ சூரியன் நல்லாவே வந்துட்டார். கடல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நிறைய ஃபிஷர்மேன் போட்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் கடல்லையும் பார்த்தீங்கன்னா போட்டு போயிட்டுருக்கு. கோப்ரோவில் பர்ஃபெக்டாக தெரியல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் ஒன்று போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது கடல், யாருமே இல்லை. நீங்கள் கடல் பீஸ்ஃபுல்லாக ஒரு லொக்கேஷன் தேடிட்டுருக்கீங்க, கடல் பக்கத்தில் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். அது எர்லி மார்னிங் நீங்கள் கடல் அலையில் அது முன்னாடி உட்காந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். ஸோ வாங்க, இந்த ரோடு ஒன்று போகுது கடல் பக்கத்துலேயே, நம்ம போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு வந்து கடல், நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து கடல், ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்ரு. ஸோ அந்த பேக் வாட்டரில் தான் இந்த போட்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. சரி, நம்ம ஃபோர்ட் வந்து என்ட்ரானோம்ல, அந்த ஃபோர்ட் வந்து நம்மளோட ரைட் சைடில் இருக்குது. ஆக்சுவலாக இது ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது, ஈஸியாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஃப்ளாட் ரோட்டில் உங்களுக்கு இதுவே ஸ்டீப்பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரோடு.
அண்ட் பைக் ரைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈசிஆரில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்ததே தெரியல. ஏன்னா காலையில் ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 80-90 வந்தீங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸில் இந்த லொக்கேஷன் வந்து வந்துடலாம். அண்ட் நீங்கள் கடல் பக்கத்தில் பேக் வாட்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது லெஃப்ட் சைடு கடலாக நம்ம கடல் பக்கத்தில் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, நம்ம பாருங்கள் ஃபிஷர்மேன் போட்டும் வந்துட்டுருக்கு. தாறுமாறாக இருக்குது இந்த இடம். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ட் வந்தேன், பட் இந்த இடம் வரல. இந்த ஃபோர்ட்டு மட்டும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டேன். அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் அப்போ நான் கோப்ரோலாம் எடுத்துகிட்டு வரல, அதனால் சரி கிளம்பிட்டேன். அண்ட் நான் வீடியோ பண்ணுறதுக்காக சொல்ல, கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் ஒர்த்து தான். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீக்கெண்ட் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் பீஸ்ஃபுல்லாக வரலாம். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் வந்து சென்னையிலேருந்து அப் அண்ட் டவுன் சைக்கிளில் பண்ணலான்னு இருந்தேன். டீம் கரெக்டாக அமையலை. அண்ட் கூடிய சீக்கிரம் முடிஞ்சால் நம்ம சைக்கிளையும் இந்த லொக்கேஷன் வந்துட்டு போவோம். ஸோ நம்ம இந்த கடல் அலையை அப்படி அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஆலம்பாறை ஃபோர்ட்டோட இந்த கடல் பக்கத்தில் பேக் வாட்டரில் கிடைக்கிற வியூ வந்து செம்ம அமேசிங்காக இருக்குது. நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா போகும்போது கோஸ்டல் ரயில் நிறைய இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்குது இங்கே. அண்டு கடல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்டு இப்போ நம்ம வந்து 9 மணிக்கு வீக்கெண்டு சண்டேல இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு 360 டிகிரி சுற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதோ நம்ம வண்டி இருக்கா, சுற்றி காமிக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த கடல் பக்கத்தில். ஸோ வீக்கெண்ட் சண்டே நான் வந்திருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். ஆக்சுவலாக என்ட்ரி ஃபீ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக ஃபோர்ட்டோட காம்பவுண்டு மட்டும்தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்க. ஆக்சுவலாக நான் ஜூமில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஆலம்பாறை ஃபோர்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பாடல்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் அது என்னென்ன பாடல்கள்ன்றதை டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் எந்த படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே அந்த நடுவில் இருக்க அந்த மணல் திட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். நான் ஆக்சுவலாக இவ்வளோ எதிர்பார்த்துட்டு வரல இந்த லொக்கேஷனை. ஸோ தரமாக தான் இருக்குது இந்த லொக்கேஷன். ஸோ வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நீங்கள் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கான லொக்கேஷன். இந்த கடல் அலையோட சவுண்டு, பேர்ட்ஸோட சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளியராக கேட்குது. அண்டு யூஸ்வலாக கடலை பார்த்தா எனக்கு குளிக்கணுன்ற தாட் வராது. ஏன்னா உப்பு தண்ணி லைட்டாக வந்து குளிக்கணும்னு தோணாது. பட் இந்த கடல் தண்ணியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, கிளியராக இருக்குது தண்ணி. லொக்கேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதலியார்குப்பம் போட் ஹவுஸ் இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து போட்டிங் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். போட்டிங் கூப்பிட்டு போயிட்டு பேக் வாட்டர் கடல் பக்கத்தில் வந்து விடுவாங்க. அங்கே ஒரு நம்ம 15 to 20 மினிட்ஸ் நம்ம அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம முதலியார்குப்பம் போட் ஹவுஸை பற்றி நம்ம சேனலில் பார்த்துருப்போம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் பீச் மணலில் ஓட்டணும் அப்படின்னா இந்த பாருங்க, நம்ம வண்டி ஃபுல்லாக இறங்கிடுவார். அண்ட் இவங்க பீச் பக்கத்துலேயே போட்டிருக்க. அண்ட் இப்போ இந்த ரோட்டில் தான் நம்ம வந்துருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பாறை. இப்போ நான் காட்டுற பாருங்க, நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லா பைக்குமே, காரு எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஃபோர்ட் கிட்ட வரையும் பார்த்தீங்கன்னா பைக், கார் எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் நீங்கள் கடல் பக்கத்துலேயே உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வரலாம் இந்த லொக்கேஷனில். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லொக்கேஷன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ARK.